தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்து முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது எல்லாமே 100% கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. கடந்த கால வரலாறு நமக்கு அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா, நெறைய சேனல்ஸ் சில பேரு வட இந்திய சேனல்ஸ் நடத்திய கருத்து கணிப்புகள் பார்க்கும்போது, ஏதோ வாங்கப்பட்ட கருத்து கணிப்பு மாரி இருக்கு. விலை கொடுத்து வாங்கப்பட்ட கருத்து கணிப்பு மாதிரி திமுகவுக்கு சில பேர் ஃபேவரா குடுத்துருக்காங்க. அதுவும் கடந்த தேர்தல்ல என்ன நம்பர்ஸ் குடுத்தாங்களோ, அதே மாரி குடுத்து வச்சிருக்காங்க. பட் ஒரு சில கருத்து கணிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஃபேவரா இருக்கு. ஆக்சுவலா பார்த்தோம்னா, 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பொதுமக்களுடைய கருத்துகள் எப்படி இருந்தது அப்படின்னா, எக்ஸிட் போல் நானே என்னுடைய சென்னையில இருக்கக்கூடிய இடங்கள்ல பல பேர்கிட்ட நான் பேசினேன். பேசும்போது அவங்கெல்லாம் யாருமே நம்பவே மாட்டீங்க. ஒருத்தர் கூட திமுகவுக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லவே இல்ல. எனக்கு ரொம்ப அது வந்து ஷாக்கிங்கா இருந்தது. சென்னையில திமுகவுக்கு ஓட்டு போடலன்னு சொல்றாங்களே அப்படிங்கிறது. அதுவே வந்து மிகப்பெரிய ஷாக்கான நியூஸ். ஆனா, அதுதான் உண்மையும் கூட. மக்கள் அவ்வளவு தூரத்திற்கு அதிருப்தியாக திமுக கவர்ன்மெண்ட் மேல இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஒருவேள திமுகவுக்கு ஃபேவரா இருக்குன்னு அவங்க கொண்டாடலாம். அது வந்து விலைக்கு வாங்கப்பட்ட கருத்து கணிப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாரி தான் எனக்கு தோணுது.